என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் சாயராம். வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் மூலமாக பலருக்கு பல நன்மைகளை கொடுத்துருக்கிறார் அப்பா. உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புவீங்க. உங்களுக்காக நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை பண்ணுவோம். கூட்டு பிரார்த்தனைக்குன்னு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியின் மூலம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அப்பா தீர்த்து வைப்பார். ஓம் சாயராம். இன்னைக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்தது. நாம் அப்போ போயிடலாம். ஏன் இதை இப்போ பேசுகிறேன்னா, ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாயண்ணா, நான் பாபாவுக்கு ஏதாவது படைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்ன படைச்சா பாபா விரும்பி சாப்பிடுவார்? ஏன்னா நம்ம காலையிலேருந்து ஏதாவது ஒன்று படைப்போம். ஏதாவது என்ன படைச்சா சாப்பிடுவார் சாயண்ணான்னு. நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்கோ அதை படைங்க, சந்தோஷமாக சாப்பிட. இதுக்கு அவருக்குன்னு விசேஷமாக எதுவும் பண்ண வேண்டாம். நாம் வீட்டில் என்ன சாப்பிட்றோம் அதை மட்டும் படைங்கம்மான்னு. கண்டிப்பாக பாபா ஏற்றுப்பாரா சாயண்ணான்னு. 100% நாம் படைக்கிறத சாப்பிடுவார். அன்பாக படைங்க, சந்தோஷமாக படைச்சாவே அவர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவார். அப்படியான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தான் இந்த ஒரு கதையாக சொன்னேன். கதையில் பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த விஷயம் இது. பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த விஷயம் இது. 1915ஆம் ஆண்டு பல்ராம் அவர் என்ன பண்ணார், ஷிரடிக்கு போகலான்னு முடிவு பண்ணார். ஷிரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி தர்கட்டுக்கு அவருடைய நண்பரான தர்கட் வீட்டில் போயிட்டு, நான் ஷிரடிக்கு போகிறேன், பாபாக்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்குறாரு. உடனே அவங்க மனைவி திருமதி தர்கட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபா மேலே மிகுந்த பக்தி இருக்கிறாங்க. அவங்க எது சாப்பிட்டாலும் பாபா முன்னாடி வச்சு தான் சாப்பிடுவாங்க. அப்படி ஐயோ பாபா கிட்டே போகிறாரு, நம்மளால் எதாவது கொடுத்து முடித்துலாம் யோசனை தேடின்னு இருக்கும்போது எதுவுமே இருக்காது வீட்டில். மனசு கவலையாக இருக்கும். அப்போன்னு பார்த்தா பாபா படத்துக்கு முன்னாடி ஒரு பேடா, பால் கேக்குன்னு வச்சிங்களேன், பேடான்னுவாங்க. அதை பால் கேக்கு. இது ஏற்கனவே பாபா முன்னாடி படைச்சி வச்சுருப்பாங்க. அந்த அவர் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற பாபா படத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணுவாங்க, இதை கொடுக்கலாமா? சரி பாபாவுக்கு தானே இதை கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க. இதை எடுத்துன்னு போய் பாபா கிட்டே கொடுத்துருங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்லார். பல்ராம் என்ன பண்ணுவார், கிளம்பிடுவார், நேராக ஷிரடிக்கு வருவார். ஆனால் பல்ராம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துருப்பார். அந்த துக்கத்தில் தான் இருப்பார். முதல்ல அந்த துக்கத்தில் இருக்கிறவங்க மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு இதுவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு எடுத்துன்னு வந்துடுவார். எடுத்துன்னு வர்றாரு. இவர் அந்த லாட்ஜ், அதான் அந்த சத்திரத்தில் தங்கிடுவார். சத்திரத்தில் தங்கிட்டு இவர் பொருள்லாம் வச்சுட்டு பாபா காலையில் தரிசனம் பண்ண ஓடுவார். குடுகுடுன்னு ஓடுவார். இவர் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியாந்துருப்பார். அதெல்லாம் பாபா முன்னாடி வச்சு படிச்சுட்டு, ரொம்ப நமஸ்காரம் பாபா, அவர் ஏற்கனவே மனசு கவலையாக இருக்கிறேன், ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டார், அந்த துக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் அந்த ஆறுதல் சொல்லுங்கள், பேசினே இருப்பார். பாபா நல்லா பேசி முடிச்சிடுவார். அப்போ எதுவுமே கேட்க மாட்டார் பாபா. திருப்பி மாலை நேரத்தில் வருவார். பாபா காலையில் தரிசனம் பண்ணுறார். திருப்பி மாலையில் வந்து உட்காந்துக்கினே இருக்கும்போது, நீ அந்த இவரை பல்ராமை பார்த்து, நீ பாந்திராவிலேருந்து வந்து எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பார். நான் ஒன்றுமே கொண்டு வரல, நான் கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டேன்ப்பான்னுவார். அமைதியாக இருப்பார். 2வது வாட்டியும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்து நல்லா யோசனை பண்ணிப்பார். பல்ராம் நல்லா யோசனை பண்ணிப்பார். பாந்திராவிலேருந்து நீ எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு அவருக்கு உண்மையிலே நினைவு இருக்காது. ஏன்னா அவங்க கொடுத்தது அந்த சின்ன கேக் மாதிரி தானே, அந்த பால் கேக்கு. அதை அவர் ஞாபகம் வச்சுக்கல. ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்றதை மறந்துட்டார். பெரிய பொருளாக இருந்தால் இல்லை முக்கியமான பொருளாக இருந்தால் ஞாபகம் இருக்கும். அது ஏற்கனவே பாபா முன்னாடி வச்சுருந்த அந்த கேக்கு தானே, இது அவருக்கு ஞாபகமே இல்லை, சுத்தமாக ஞாபகம் இல்லை. பாபா 3வது வாட்டி கோபமாக கேட்பார். நல்லா யோசனை பண்ணிப்பார். என்னுடைய பக்தை, ஏன்னா நான் சாப்பிட்றதுக்கு பேடா கொடுத்தாங்களே அதை மறந்துட்டியான்னு கேட்பார். பல்ராமுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா எங்கேயோ இருக்குது பாந்திரா, ஷிரடி எங்கேயோ இருக்குது. நான் போய் அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசினது பாபாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக அந்த பேடா கொடுத்தாங்கன்னு எப்படி பாபாவுக்கு தெரியும் சொல்லி பாபா காலில் சாட்சாங்கமாக வந்து, பாபா என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்க கொடுத்தது ஏதோ சின்ன பொருள், அதெல்லாம் வேண்டுமான்னு ஒரு மனசில் ஒரு அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் நீங்கள் அந்த திருமதி தர்கட் அவ்வளவு பாசமாக கொடுத்த சாதாரண ஒரு பேடா, சாதாரண பேடான்னு சொல்லக்கூடாது பாபா, பக்தர்கள் நீங்கள் அன்போடு கொடுத்தா எதையும் விரும்பி கேட்குறவங்கள சொல்லி நேராக ஓடுவார். அவர் தங்கியிருந்த ரூமுக்கு நேராக ஓடுவார். ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து பாபா பாதத்தில் வச்சோடனே உண்மையிலே சாய்ராம் பாபா அங்கே தான் இருப்பார். அந்த பேடாவை அவ்வளோ ரசித்து சாப்பிடுவார்.
ரசித்து சாப்பிடுவார். பொதுவாகவே அந்த ருசிலாம் பார்க்க மாட்டார். ஆனால் தன்னுடைய பக்தர்கள் உண்மையான அன்போடு கொடுக்கும்போது அதை ரசித்து சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய குரு நமக்கு பாபா தான். உண்மையிலே யோசனை பண்ணி பாருங்களேன். பாந்திராவில் நடந்த விஷயம், ஷிரடியில் உட்காந்துக்கின்னு பாபா என்னுடைய பக்தை கொடுத்தது எங்கேன்னு ஞாபகப்படுத்தினார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். உண்மையிலே பாபாவுக்கு கோடான நன்றிகள். அதுவும் 1915 டிசம்பர் மாதம். இப்போ நாம் டிசம்பர் மாதம் இருக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் பாபா கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணி வைங்க. அப்பா விரும்பி சாப்பிடுவார். சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா? விரும்பி சாப்பிடுவார். அன்போடு கொடுத்தா. எதுவுமே இல்லைனா கூட ஒரு டம்ளர் தண்ணி வைங்கன்னு பல முறை சொல்கிறதுக்கு தான் காரணம். வீட்டில் எதுவும் செய்யலை சாயனா, டம்ளரில் தண்ணி வைங்க. சர்க்கரை இருக்கா, சர்க்கரை வைங்க, தப்பே இல்லை. சாப்பாடு வெடிக்கலையா, ஒரு கைப்பிடி அரிசி வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன இருக்குது? அவர் நமக்கு எதிர்பார்க்கறது, பாபா எதிர்பார்க்கறது பக்தி. வேறு ஒன்றுமே எதிர்பார்க்கல. நீ பக்தியோடு நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாரு அப்பா. அதுதான் அப்பா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்கேயோ நடக்கிற விஷயத்தை எவ்வளோ அழகாக பாபா நமக்காக நிறைவேற்றி இருக்கிறார் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனவே அந்த சகோதரிக்கு இந்த விஷயத்தை தான் சொன்னேன். அது டிசம்பர் மாதம் 1915 நடந்த இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கட்டும். மீண்டும் பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா, இல்லை பாபா பற்றி எந்த சந்தேகம்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க சாரம். அதே போல் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நம்மளுடைய சாய் ப்ரேயர் சென்டர்னு ஒரு சேனல் உங்களுக்கு தெரியும். சாய் ப்ரேயர் சென்டர். அந்த சேனலில் பாபா வாழ்க்கையில் டிசம்பர் மாதம், டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் பாபா கூட இருந்தவர். கபர்டேன்னு ஒருத்தர் இருந்தார். பாபா கூட இருந்து அவர் எழுதி வச்ச நாட்குறிப்பு நிறையா இருக்குது. நம்ம அந்த சேனலில் அதை பற்றி டெய்லி, இன்றைக்கி டிசம்பர் 8னா பாபா என்ன செய்தார்ன்ற வீடியோ டெய்லி அதில் வருது. நீங்கள் சாய் ப்ரேயர் சென்டர்னு உள்ளே போய் பாருங்கள். நம்ம அந்த சேனலில் பாபாவோட கூட இருந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து வீடியோவாக வருது. அதை நீங்கள் போய் பாருங்கள். பாபா வாழ்ந்த காலத்துக்கே நீங்கள் போகலாம். ஏன்னா பாபா எப்படி இருக்கிறார், அன்றைக்கி பாபா எந்த சூழ்நிலையில் இருந்தார், பாபா கோபமாக இருந்தாரா, சந்தோஷமாக இருந்தாரா, என்ன பேசினார், அதில் ஒருத்தர் அவர் டைரியை எழுதி வச்சுருந்தார். கபர்டே டைரின்னு அது பேர். நீங்கள் கூட அந்த புத்தகம் தான் வாங்கி படிக்கலாம். அந்த கபர்டே டைரியை ஒத்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த சேனலில் ரெகுலராக இன்றைக்கி 8ஆம் தேதினா 8ஆம் தேதி பாபா எப்படி இருந்தார், இன்றைக்கி 9ஆம் தேதினா 9ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். 9ஆம் தேதி அடுத்த நாள் 10ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அப்படி ஒரு தொடர் அதில் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ எல்லோரும் அதை பாருங்கள். பாபா வாழ்ந்த காலத்துக்கே நம்ம போன மாதிரி இருக்கும். பாபா வாழ்ந்த பேச்சுகள் நல்லாயிருக்கும். அது ரொம்ப மகிழ்ச்சியான இருக்கும். பாபா எப்படி இருந்தான்ற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்க முடியாதவங்க சாய் ப்ரேயர் சென்டர்னு போடுங்க. அது உள்ள பாபா வாழ்ந்த காலத்தில் இந்த 3 மாதங்கள் பாபா எப்படி இருந்தார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பாபாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சாய்ராம். ஓம் சாய்ராம். அந்த சாய் ப்ரேயர் சென்டர் லிங்க் ஒன்றா நான் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், உள்ளே போய் பார்க்கலாம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.